தூய சக்தின்னு ஒரு சக்தி சொல்லிட்டு இருந்துச்சுல்ல, அது துயர சக்தியா மாறி துர்நாற்ற சக்தியா முடைநாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்று இன்றைக்கு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, அந்த தூய சக்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களே இன்றைக்கு கடும் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். அந்த துயர சக்திக்கு எதிராக, அந்த துர்நாற்ற சக்திக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, அந்த துயர சக்தியின் கூட்டணி கட்சிகளே கொந்தளித்து போயிருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாடு அரசியல இதுவரைக்கும் நடந்திராத குதிரை பேரம் நடப்பதாக இன்றைக்கு அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். 4 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள், எத்தனை பேருங்க? ஒருத்தர் 2 பேர்ல 4 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்ப அந்த 4 தொகுதிக்கும் தேர்தல் வரும். இந்த தேர்தலுக்கான பணத்தை யார் தருவார்கள் உள்ளிட்ட கேள்விகளோடு இன்னும் சில முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடைதேடுவதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவதுங்க, தனித்த பெரும்பான்மை இந்த துயர சக்திக்கு இல்ல. இந்த சோபா மாடல் அரசு என்று எதிர்கட்சி தலைவர் சொல்லுகின்ற இந்த அரசு இருக்கு இல்லையா, அந்த சோபா மாடல் அரசுக்கு, இந்த துயர சக்திக்கு தனி பெரும்பான்மை மக்கள் கொடுக்கல. இப்ப தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் என்ன பண்ணுச்சு இந்த துயர சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏவை தன் பக்கம் இழுத்தார்கள். காங்கிரஸ் ரிசல்ட் எப்ப வரும்னு தான் வெயிட் பண்ணாங்க, போயிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும், ரைட்டா? போய் செம்புல புயல் நீர்வோல் அப்படிங்கிற மாதிரி கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவர்களுடைய ஒரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு 5 எம்எல்ஏக்கள். அப்புறம் நீங்க அமமுக எம்எல்ஏக்கள், அவர் ஒருத்தர், அமமுக எம்எல்ஏ ஒருத்தர், அவர் அங்க போயிட்டாரு, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்று வெற்றி பெற்ற, தட் மீன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த கட்சிகளினுடைய ஆதரவை இந்த துயர சக்தி பெற்றுக்கொண்டார். இவ்வளவுத்தையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார், பதவி ஏற்றாச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 107 இடங்கள் அவருக்கு. 108ல வின் பண்ணாரு, 1 கணக்குல எடுக்க முடியாது, ஏன்னா 2 இடத்துல அவரே வெற்றி பெற்றிருக்காரு. எனவே 107. அப்ப 107 அப்படின்னா நீங்க 11 இடங்கள் கூடுதலாக தேவை. மிகச்சரியாக பாத்தீங்கன்னா 11 இடம் தேவை. 118 இடங்கள் வேணும்னா 11 இடங்கள் கூட தேவை. அப்ப இந்த 11 இடங்களுக்கு என்ன செய்வது? 5 காங்கிரஸ், ரைட்டா? அப்புறம் 2 ஐயுஎம்எல், 2 விசிக. இப்ப ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்ப இடதுசாரிகள் என்ன செய்யறாங்க? வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். அவங்க அமைச்சரவையில் பங்கெடுக்கல. இப்ப நீங்க கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா 107, காங்கிரஸ் 5 112, விசிக 2 114, ஐயுஎம்எல் 2 116, அமமுக 1 117. இப்படி நிக்குது. இப்ப 117 நிக்குது. 118க்கே 1 குறையுது. இப்ப இடதுசாரிகள் 2 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க, 2 எம்எல்ஏக்கள், அப்படின்னா 4 எம்எல்ஏக்கள். அப்ப 117, 4, 121 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 121 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கல்ல, இதுல இடதுசாரிகள் வெளியில் இருந்து ஆதரவு தருகிறார்கள். எப்பொழுது ஆதரவை திரும்ப பெற்றாலும் இந்த ஆட்சி கவிழும். இப்ப இந்த துயர சக்திக்கு பயம் வருது. என்ன பயம்? ஆட்சி கவிழ்ந்து விட்டால் என்ன செய்வது? அப்ப இந்த துயர சக்தி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே ஆளை கூட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவை உடைப்பதற்கான வேலைகளை தொடங்கி, எஸ்பி வேலுமணியை போய் மட்டும் தனியா பார்த்து, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தனியா பார்த்து நான் சொல்றது, எடப்பாடி பழனிசாமியை பார்க்காமல் எஸ்பி வேலுமணியை மட்டும் போய் பார்த்து, அதுல ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை சட்டமன்றத்தில் பெற்றார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? இவங்களை எல்லாம் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வரும் என்று எச்சரித்தார். இவங்க மேல புகார் அளித்தார். அந்த புகார் மனு பெண்டிங்ல இருக்கும் போதே இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் ஆகல, இந்த பாருங்க, கையில வச்ச மை இன்னும் காயல, கையில வச்ச மை காய்வதற்கு முன்பாக துரோகம். எப்படி துரோகம்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்காளன் வாக்களித்திருக்கிறான்.
திமுக வேணும் நினைத்து வாக்களித்தவர்கள் திமுகவிற்கு, அதிமுக வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தவர்கள் அதிமுகவிற்கு, தாவேகா வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தவர்கள் தாவேகாவிற்கு. இப்படிதான் வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் வேண்டாம் என்றுதான் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? அதிமுக வேண்டாம், தாவேகா வேண்டாம் என்று திமுக கூட்டணிக்கு வாக்கு போட்டிருக்காங்க. ரைட். இப்ப அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை நீங்க வாங்கிக்கிட்டீங்க, பரவாயில்ல. அவங்க தனி சின்னத்தில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க, அது அவருடைய உரிமை, விருப்பம், நீங்க வாங்கிக்கிட்டீங்க, ஓகே. அஇஅதிமுக எம்எல்ஏக்களை உங்க பக்கம் இழுக்கிறீங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வரும் அப்படின்ன உடனே பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி அந்த எம்எல்ஏக்களை உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க, தாவேகாவுல சேர்க்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ அடுத்தது இந்த தொகுதிகளுக்கு எல்லாம் என்ன வரும்? இடைத்தேர்தல் வரும், மறு தேர்தல், மீண்டும் தேர்தல் வரும், இடைத்தேர்தல் வரும். இந்த இடைத்தேர்தலுக்கு யாருடைய பணம் செலவிடப்படும்? மக்களின் வரிப்பணம் தான் செலவிடப்படும். மக்கள் எல்லாம் எவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேரு என்ன? தூய சக்தி. மக்கள் வரிப்பணம் இப்ப வீணாகுதா இல்லையா? ரைட். இப்ப இந்த தொகுதிகளுக்கு எல்லாம் திருப்பி இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் இந்த ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க, இவங்க கட்சியில சேர்ந்தாங்கல்ல, இவங்க வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள். எந்த சின்னத்துல? தாவேகாவின் விசில் சின்னத்தில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்ப அப்படி இவங்க எல்லாம் தாவேகாவின் சார்பாக விசில் சின்னத்தில் போட்டியிட்டால் இவர்கள் என்ன செய்யக்கூடும்? வெற்றி பெறக்கூடும். அப்படி ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு தேவையில்லை. அதான் கணக்கு. இப்போ அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு ஏன் சார் வேண்டாம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவர் சின்னதா தப்பு பண்ணாலும் அங்கங்க போனாலும் பிடிச்சி இழுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசை கிடையாது, அவங்க அமைச்சர் பதவியும் வாங்கல, உள்ளேயும் போகல. அப்ப அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க திமுகவே 1000 கேள்வி கேட்டவங்க. மக்கள் பிரச்சனை என்று வந்து விட்டால் அவங்க கண்டிப்பா நினைச்சவங்க கேள்வி கேட்பாங்க. துயர சக்தியும் விட மாட்டாங்க. 1-2 பேர் இருக்கலாம், விதிவிலக்குகள் இருக்கலாம். ஒரு சில கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறோம் என்ற போர்வையில் ஒரு சிலர், எல்லா கம்யூனிஸ்டுகளும் அப்படி அல்ல, தெளிவா இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட பலம், இந்தியாவுடைய பலம். ஏன்னா பொது உடைமை சித்தாந்தவாதிகள். ஒரு சில கம்யூனிஸ்டுகள் என்ன செய்வாங்க? திமுக மட்டும் தான் திட்டுவோம், தாவேகானா திட்ட மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி எல்லா கட்சியிலும் இருக்கிறார்களோ அது போல கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சிலர் இருக்கிறார்கள். அவங்கள விட்டுருங்க, அவங்கள புறந்தள்ளிருங்க. அவங்க திமுக வாக்குறுதி எவ்வளவு நிறைவேற்றினாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையம்பாங்க. தாவேகாவுக்கு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போங்க, என்னங்க நீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அவங்க திமுகவுக்கு ஒரு பார்வை, தாவேகாவுக்கு ஒரு பார்வை வைப்பாங்க. அது திமுக எதிர்ப்பு எப்பொழுதுமே சிலர் மனதில் ஆழ ஊறி போயிருக்கும். அவங்கள விட்டுருங்க. நான் இப்ப சொல்ல வர்றது கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழரும் பொதுவுடைமை சித்தாந்தவாதி சண்டை போடுவாங்க. ரைட், இருக்கட்டும், அது ஒரு பக்கம், அது தனி கதை, அது இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப இவங்களுக்கு என்ன தேவை? இந்த 4 எம்எல்ஏக்கள் போக இன்னும் 2 பேர் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒருவேளை நாளைக்கு விசிகாவே அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கூட்டணிக்கு ஆதரவு வாபஸ்ன்னு சொல்லிட்டா, ஒருவேளை ஐஎம்எல் ஏதாவது சொல்லிடுச்சுன்னா என்னைக்குனாலும் சிக்கல் இல்லையா? காங்கிரஸ் சொல்ல போறது இல்ல, கண்டிப்பா சொல்லாது. காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க, அதுல பிரச்சனை இல்லை, அது வாய்ப்பே கிடையாது, சரியா? அதனால இவங்க இருப்பாங்க. இப்ப இப்படி இருக்கும் இவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா சிக்கல். அப்ப என்ன நினைக்கிறாங்க? நாம இன்னும் ஒரு 8-10 எம்எல்ஏவை நமக்கே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. நமக்கு எங்க இருந்து ரெடி பண்றது? அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 224 தொகுதிக்கு எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. என்ன பண்ணலாம்? அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டவர்களை ஒண்ணு நம்ம பக்கம் வாங்குறது, நல்ல விலை கொடுத்து வாங்குறது. அதுக்கு பேர் தான் குதிரை பேரம் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்லல, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். குதிரை பேரம். குதிரை பேரம்னா என்னன்னா, நல்ல காசு கொடுத்து வாங்குறது எம்எல்ஏக்களை. அப்படி வாங்க வழி இல்லாத போது அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி இப்போ எலெக்ஷன், இப்போ இந்த தொகுதிகளுக்கு மீண்டும் தேர்தல் வந்தால் அங்கே தாவேகா வெற்றி பெற்றால் தங்களுக்கான அந்த பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்றுவிட முடியும் என்று தாவேகா கணக்கு போடுகிறது. இத வழக்கம் போல திமுக எதிர்ப்பு மனநிலையில் மட்டுமே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர், இதுல என்ன சார் தப்பு? எப்படி நல்லா இருக்குல்ல? இதுல என்ன சார் தப்பு? அதாவது கர்நாடகாவில பாஜக இதே காங்கிரசுக்கு செஞ்சது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார்கள். தேர்தல் வந்தது, அவர்களுக்கு பாஜகவின் சார்பில் சீட்டு கொடுக்கப்பட்டது, அவர்கள் பாஜகவின் சார்பில் வெற்றி பெற வைக்கப்பட்டார்கள். பாஜக ஆட்சி கர்நாடகத்தில் நடந்துச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுது. அருணாச்சல பிரதேசத்துல இது நடந்துச்சு, கோவாவில், இன்ன பிற மாநிலங்களில்
காங்கிரஸ் எம்எல்ஏக்களை எல்லாம் பதவி விலக சொல்லி அவங்களெல்லாம் பாஜகவில் சேர்த்து, பாஜகவில் சேர்த்த உடனேயே அவர்களுக்கு சீட்டு கொடுத்து வந்த இடைத்தேர்தலில் அவர்களை வெற்றி பெற வைத்து பாஜக அங்கே ஆட்சியை பிடித்தது. அப்படி பல மாநிலங்கள பாஜக செய்த போது காங்கிரஸ் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதது. ஜனநாயக படுகொலை என்றது. எப்படி அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதுக்கு பேர் ஜனநாயக படுகொலை. இப்ப அதிமுக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லி தாவேக்கால சேர்க்கிறாங்கல்ல, இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்ன சக்தின்னு தெரியல. இதெல்லாம் தூய சக்தி தான். ஏன்னா விஜய் என்ன செஞ்சாலும் அது தூய சக்தி கணக்குல தான் வரும். ஆமா, என்ன பொழப்பு இது இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். மக்கள் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறாங்க. இரட்டை இலையில நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. உதயசூரியன்ல நீங்க நிக்கிறீங்க, பானை சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க, விசில் சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க, தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த மக்கள் முடிவுகளுக்கு எதிராக எது மக்கள் முடிவுக்கு எதிரு? இங்க சில பேர் பேசுறாங்க மக்கள் முடிவுகளுக்கு எதிராக, மக்கள் முடிவுகளுக்கு எதிராக. மக்கள் விஜய் வேண்டாம், எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் என்றுதான் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். அந்த ஸ்டாலின் வேண்டும் என்று வாக்களித்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு விஜயை ஆதரிப்பது மக்கள் முடிவுகளுக்கு எதிரானதா இல்லையா? எதிரானதுதான் இல்லையா? அது கூட வெளிப்படைத்தன்மையோடு நடந்துச்சு. ஆனால் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி தன் கட்சியில் சேர்ப்பது என்பது குதிரை பேரம். சரி, இவ்வளவு நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், இந்த நாடு ஒரு வாரமா மக்கள் மின்சாரம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்க? இல்ல. தண்ணீர் வரலைன்னு நேற்று குரோம்பேட்டையில மக்கள் சாலை மறியல், அதை பத்தி கவலை இல்ல. இப்ப மின்சாரம் வரல, கவலை இல்ல. தண்ணீர் வரல, கவலை இல்ல. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதை பற்றி இங்க யாரும் பேசுறதா தெரியல, அதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. என்ன நடக்குது இந்த நாட்டுல? இன்னைக்கு வேளாண் கடன்கள் ரத்து, விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கதையை விடுறாங்க. நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாய கடன்களை கடந்த திமுக அரசு 16 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய விதத்துல 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சது. எவ்வளவுங்க? 12,110 கோடி. ஸ்டாலின் சார் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இப்ப வெறும் 2,044 கோடி மதிப்பிலான கடன்களை தள்ளுபடி செய்திருப்பதாக டிஆர்பி ராஜா அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். 12,000 கோடி கடனை தள்ளுபடி செய்த திமுகவை பார்த்து நாங்க வாயில வடை சுட மாட்டோம், பஜ்ஜி சுட மாட்டோம், போண்டா சுட மாட்டோம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே முதலமைச்சர் பேசினார். அன்றைக்கு அவர் திமுகவை தீய சக்தி என்றார். இன்றைக்கு அவர் துயர சக்தியா, அவர் துர்நாற்ற சக்தியா அப்படின்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க? எல்லோருக்கும் கடனை தள்ளுபடி பண்ண வேண்டும், நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க. விவசாய கடன்களை 5 ஏக்கர் நிலம் வரை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, 50,000 ரூபாய் வரையிலான கடன்கள் தான் தள்ளுபடி. 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கு கடன்கள் தள்ளுபடி. ஆனா 50,000 ரூபாய் வரைக்கும் வச்சிருந்தா தான் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகள்னு சொல்றாங்க இல்லையா? இதுல சிறு குறு விவசாயிகள்லாம் யாரு என்னன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இந்த துயர சக்திகளுக்கு தெரியுமா? 1.25 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் யார்? 2.5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் யார்? இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? 1.25 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு முதல்ல 50,000 ரூபாய் கடன் கொடுப்பாங்களா? அதாவது தெரியுமா? அப்போ பல விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் தான் கடனே கொடுக்குறான், அதுக்கு மேல எலிஜிபிள் கிடையாதுங்கிறான், அதுக்கு மேல நகை கடனை வாங்குங்கிறான். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க 5 ஏக்கர் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அனைத்து கடன்களும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கும் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு ஏமாத்திட்டீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி தலைவர் கேட்டார், சோஃபா மாடல் அரசுன்னு சொன்னார், புஷ்பா பட மாடல்னு சொன்னார் சட்டப்பேரவையில. அந்த சோஃபா மாடல் அரசு என்று சொன்னார் அல்லவா, சோஃபாவை கொடுத்து சோஃபாக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. புஷ்பா படத்துல அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கும், கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குவாங்க. அதை மீன் பண்ணி தான் எதிர்கட்சி தலைவர் சொன்னார். இப்ப எதிர்கட்சி தலைவரினுடைய வார்த்தைகளிலிருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அஇஅதிமுகவிற்கு சோஃபா கொடுக்க தெரிஞ்ச விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய மனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லையா? இல்ல, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விவசாயிகள்
தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, எங்களை என்னங்க, எங்களை எதையோ விரட்டுற மாதிரி எங்களை விரட்டி விடுறீங்க, விரட்டுறாங்க, காவல்துறையினர் எங்களை விரட்டுறாங்கன்னு மனம் வெதிப்பு போய் அவங்க இன்னைக்கு தலைமைச் செயலக வாசல்லே போராட்டம். ஆனா நம்ம மக்களை நான் ஒண்ணு பாராட்டணும், கிளவர், ரொம்ப புத்திசாலி. உண்மையிலே மக்கள் புத்திசாலி, தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் போராட்டம் அங்கங்க நடக்கும், எங்க போராட்டம் நடந்தாலும் முதலமைச்சருக்கு தெரியும். இப்ப பார்த்தாங்க, இவரு பனையூர் வீடு விட்டா தலைமைச் செயலகம், இடையில எங்கேயும் பண்ணா தெரியாது அப்படின்ட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்க, இவர் வீட்டு பக்கத்திலேயே போராட்டம், சாலை மறியல் நைட்டு. சரி, வீட்டு பக்கத்திலேயாவது பண்ணா இவருக்கு ஏதாவது தெரியுமான்னு பாத்துருக்காங்க மக்கள். கரண்ட் இல்ல, மின்சாரம் துண்டிப்பு என்று சொல்லி விஜய் வீட்டின் அருகே போராட்டம், சாலை மறியல்னு செய்தி. இன்னைக்கு தலைமைச் செயலகத்திலேயே விவசாயிகள் போராட்டம். இது எதை பற்றியும். நேத்து கோயம்புத்தூர்ல அந்த அம்மா கதறாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாம அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமி எரியூட்டப்பட்டிருக்கிறாள் என்று அந்த தாய் கத்தி கதறுகிறார். இது எதை பத்தி கவலை இல்லாம அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்தி தூய சக்தி அல்ல, துயர சக்தி என்று இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சக்திக்கு துயர சக்தின்னு பெயர் வச்சிருக்கிறார். டிடிவி தினகரன் துர்நாற்ற சக்தி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆக இந்த துயர சக்தியின் துர்நாற்ற அரசியல் இன்றைக்கு முடைநாற்றம் வீச தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மக்களே, நீங்க தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா, எப்படின்னு சொல்லட்டுமா, இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது. எப்படியும் எதுக்கு, திருச்சி கிழக்கு, அவர் 2 சீட்ல இன்னும் ஜெயிச்சிருக்காரு, ஒன்னு ராஜினாமா பண்றாரு திருச்சி கிழக்க. அப்ப இந்த திருச்சி கிழக்கு இப்ப அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ரிசைன் பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணலாம் ஒருவேளை அவங்களுக்கு. இப்படி எல்லோருக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் வரும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் இந்த துயர சக்திக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்க இதை விரும்பல என்று தமிழ்நாடு உரத்த குரலில் சொல்ல வேண்டும். நாங்க இதை விரும்பலன்னு சொல்லணும். ரீல்ஸ் மோகத்திலிருந்து தமிழ்நாடு மக்கள் வெளியில் வர வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுல ஆச்சரியப்படுற, ரீல்ஸ் சமூகத்துல தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்ன உடனே சிலருக்கு கோபம் இருக்கிறது. நான் இந்த ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன். அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னு சொல்லட்டுமா, ஏங்க இங்க வாங்கன்னு ஒரு தம்பி குளிக்க கூப்பிட்டாரு அவங்க ஊருக்கு. ஏதோ ஒரு பட்டி, கூமாப்பட்டியில இருந்து ஒரு தம்பி அவர் போய் குளிச்சாருங்க. குளிக்கிறத வீடியோ எடுத்து போட்டாரு. சரியா, குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டு இங்க பாருங்க கண்ணாடி தண்ணியா இருக்கு, அருவியா இருக்கு, தேனா இருக்கு, பாலா இருக்கு, மோரா இருக்குன்னாரு. கிளம்பி ஒரு பெரும் கூட்டம் கூமாப்பட்டிக்கு போயிட்டான். எப்படி, அந்த தம்பி பெரிய நடிகர்லாம் கிடையாது, ஒரு பெரிய நாடறிந்த நடிகரோ பெரிய செலிபிரிட்டியோ எல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரணமா ஒரு இளைஞன் ஒரு ரீல் போடுறான், கூமாப்பட்டியில தண்ணி சூப்பரா இருக்கு, எல்லாரும் இங்க குளிக்க வரலான்னு கிளம்பி சாரையா போயிட்டான் கூமாப்பட்டிக்கு. அடுத்த நாள்ல இருந்து செய்தி சேனல்கள் என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? எல்லா செய்தி சேனல்லையும் அதான் செய்தி. கூமாப்பட்டி எங்கே இருக்கிறது, கூமாப்பட்டி ஏங்க வாங்க போட்டு தாளிச்சு அந்த தம்பி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போயிட்டாப்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ரீல்ஸ் மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னா, தொலைக்காட்சிகளையும் இந்த மக்களையும் ஒரு சாதாரண இளைஞன், பெரிய பிரபலமாகாத ஒரு இளைஞன் ஒரு ரீல்ஸ் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெருங்கூட்டத்தை ஒரு கிராமத்துக்கு கூட்டு வர முடியும்னு சொன்னா, 50 படத்துக்கு மேல நடிச்ச ஒரு நடிகர், பல 100 கோடி ரூபாயை ஊதியமாக பெறும் ஒரு நடிகர், அவர் ரீல்ஸை போட்டு மக்களை ஏமாத்த முடியுமா? முடியாது. முடியுங்கிறதுக்கு சான்றுதான் இந்த தேர்தல். எனவே இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் இந்த துயர சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.